Bow down our head in prayer. Father God, we thank you for you're in the midst of us, and we thank you. Remember your faithfulness upon your people all these days, Father, for all the days of our life. We remain faithful to the work that is given unto us, even this month, and especially with all our programs to come, our annual day and all the annual exams and public exams to follow. May your grace be abundantly seen with your teachers and with every one of the children. Every parent be blessed through thy presence. Lord, let thy hand be upon us and keep us away from every evil and bless us. In Jesus' name we pray. Amen. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவ
தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களென்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவது இல்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்பவைகளே. ஆமென். Very good morning to all of you. It's wonderful to see and be in the presence of God this early morning. This is a wonderful passage. For the first time the Bible opens and say that 5 and 6 verses. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. கர்த்தருக்கு இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. உங்களை பற்றி கடவுளுக்கு சந்தோஷமாக இருக்கா, விசனமாக இருக்கா, மனஸ்தாபமாக இருக்கா? That is the question today. பூமியிலே உன்னை படைத்ததுக்கு, என்னை படைத்ததுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். நான் ஏன் இவர் இந்த மாவை உருவாக்கினேன்? அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. We should not make the Lord unhappy. So that's what the verse 7 also says. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை
பூமியின் மேல் வைக்காமல் Yes, 8 years. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 2 times மனஸ்தாபமாயிருந்தது. 7 and 6 and 7, you see the last verse in 7. நான் Last verse, yeah, நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு. Today, you should make the Lord be happy about you. How you can make him happy? How you can make heaven on earth? But one man, first time in the Bible in verse 8, the Bible says, but Noah found grace in the eyes of the Lord. Noah alone. God is pleased. We are going to see who is Noah, what he has done, how the Lord was so much comforted by Noah. Today, very important in our life that we should find grace in God's sight. When the entire world was in chaos, that's what the Bible begins. Empty. Life is empty. The world is full of darkness. What is my future? Budget announced. February 1st, all were thumping the desk when finance minister was saying, what is that big news? All that who are earning 1 lakh per month have no income tax. Anybody here? Which will it benefit? It says 7% of Indians will benefit. If I would have been God given grace, I said, petrol reduced by 30 rupees and 40 rupees. All would have been benefited. That is the first thing, transport, everything will come down. You're putting 1 liter, 2 liter, you all will have a grace and you have a wonderful middle class and all the people, the lower groups will be blessed. So this is very important. They are all earning in lakhs or thumping the desk. Really, what is required for India? We are all little middle class. That's all. But you see, but Noah found grace in the sight of the Lord. If you see the reason when the world was full of chaos, darkness, empty, if you have grace, oh, plenty of hope and plenty of joy, you will be happy. So in those days when children were not so good, see, the Lord was so sorry that he created us. At that time there was a man called Noah was born. The definition for Noah is given in 5:29 Genesis. You can give that what we put in this one red letter. Yeah. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். What is his name? Noah.
What we put on for Monday's devotion, you give that word, yes. In English, anybody read? Noah. All of you say? I think you are still sleeping. Noah. Who is Noah? நோவாமல் பார்த்து கொள்ளுகிறவன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பார்க்கலாம், ஐடியா கேட்கலாம். என்னை நோவாமல் யாராவது பார்க்க முடியுமா? நிச்சயமாக நான் உன்னை நோவடிக்க மாட்டேன். சுத்தமாக இது பொய். நோவாமல் யாராவது மற்றவர்களை, புருஷனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ வைத்து கொள்ள முடியுமா? அவன் தேற்றுகிறவன். இவன் நம்மை தேற்றுவான். That's why Noah found grace. Noah alone found grace in the sight of the Lord. What is the reason? He received this grace. How you can get grace? You need grace. I'll tell a little story of my family. When Diana got married, many months she didn't have a baby. The grandma was worried so much. Which grandma? Grace grandma. Whose grandma? So they were worried so much, and so we went to ERCOT. Mother, she's not conceived. We had a great friend visiting us. He's 80 years old, a big doctor. The madam told the doctor, this Diana is not conceived. And the doctor looked at her. Just looked at her, you have a baby. And the doctor told, looking, such a big doctor. He gave a small strip. Test this urine. Tell me tomorrow what color. Next day, celebration. I will not say celebration, grace. She conceived, and every minute she was born on Christmas Day. The Lord gave the name already. What should be the name of the child? Grace. Father selected Natasha or some actress name. Grace. What should be the name? Grace. This is true, I'm saying. So who will have this grace? Are we comforting others? Where it began, this grace. This all the qualification you have today, you will have grace. The Bible says that you found grace. The reason is given in chapter 6, verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Look at that. You want to find grace. All the people are wicked, bad-hearted. But this man, the Bible says, he was walking with God.
You see the end of the passage, Noah walked with God. Dear teachers, walking with God. Don't go before the Lord. Don't go behind. Walk with God. Some people are in a hurry. No. Why Noah got grace? Walking includes talking. Talking includes listening. Listening includes obeying. Obeying includes doing. This is the secret of Noah. அதனால் இன்னிலிருந்து whether you are CBSE or metric or ICSE or international board, whoever you may be, God will help you. நோவாமல் சொல்ல மாட்டேன்றீங்களே, இங்கே கிட்ட வந்தால் தான் சொல்லுவீங்க போல இருக்கு. என்ன நோவாமல் நொந்தடிச்சாங்கனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கிறோம் வாழ்க்கையில். ஆனால் அந்த நூடுல்ஸ் எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. மற்றவங்களுக்கு நூடுல்ஸ். You must understand what the Bible says. Comfort, grace, all the turmoils, every chaos and all will be around us. If you read one word, dear teachers, the grace begins in the house. If you turn to Luke 1:28, you can see the story of Mary. அவள் இருந்த வீட்டில், This is the secret. அவள் இருந்த வீட்டில் குழப்பம். அவள் இருந்த வீட்டில் she got engaged. But the husband, the marriage delayed, didn't take place at all. No marriage was conducted. Joseph and Mary. She don't know what to do. Engaged, but marriage will not take place. But grace entered the house. This is the secret. You must know the secret of grace. How grace can enter in a place of confusion. எல்லாரும் கொஞ்சம் வாசிங்க. அவள் இருந்த வீட்டில். போதும். யார் அவள்? அவங்களுக்கு மட்டும் எப்படி கிருபை? வெறுமையாய் இருந்தவள், எளிமையாய் இருந்தவள், ஒன்றுமில்லாமல் இருந்தவள், திருமணம் நடக்க முடியாதோ என்று கலக்கமடைந்தவள், ஊரெல்லாம் என்னை என்ன சொல்லும் என்ற சூழ்நிலையிலே ஒரு தேவ தூதன் பிரவேசித்து, யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட், கிருபை பெற்றவளே, உன் வாழ்க்கையில் குழப்பம் வரட்டும், என்னன்னா வரட்டும், கிருபை வருதா பாரு, ஜெயிச்சிட்டிங்க. இல்லை சார், என்னை நொந்து நூடுல்ஸ் ஆக்கிட்டாங்க, பரவாயில்ல, சாப்பிடக்கூடிய எல்லாம் சாப்பிட்டோம், உனக்கு கிருபை. ஒன்றுமில்லாமல் ஆயிட்டேன், பரவாயில்ல, மற்றவங்களை நோவாமல் கடவுள் வச்சிருப்பார், உன்னை கொண்டு வச்சிருப்பார், கிருபையை பெற்ற உன்னை கொண்டு வச்சிருப்பார். அந்த பைபிள் said you are highly favored, the Lord is with thee. This is the secret of grace.
is this: entered the house of chaos, disturbance in the house. Grace for you. Grace for the humble. Grace for the good for nothing. Grace for those who obey. You see the story, Mary obeyed. Mary accepted the word of God. It's a beautiful song. Give me one scale. Walking with Jesus. He's talking with Jesus. Little higher, yes. Walking with Jesus, walking every day, walking all the way, walking with Jesus, walking with Jesus alone. Walking in the sunshine, walking in the shadow, walking every day, walking all the way, walking with Jesus, walking with Jesus alone. What a tremendous experience of walking, talking, doing, jumping with joy when you finished your work. That is grace. The Bible says that if you, from Old Testament to New Testament, how this grace for this man Noah. The father, mother named him, at least this man, this boy will comfort us, and named him Noah. Even Nammai Thetu. So far we have been meditating the Lord is the comforter. Now the Bible tells that you can be a comforter if that gracious spirit is within you. If you received the grace in the sight of the Lord. That's what the Bible says in 2 Peter chapter 2, verse 5. The secret, 6 and 7, the Bible says clearly, yes, quickly, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. Yes, how this Noah? What is the reason? Again in the chapters of faith, great heroes of faith, in Hebrews 11 and verse 7, it has been repeatedly said from the Old Testament to New Testament. விசுவாசத்தினாலே, by faith, yes, I will read more. Being warned of God things not seen as yet, moved with fear, prepared an ark. See, simply you will not, after people receiving grace, all of you received grace. What are you doing with the grace? This man received the grace, and the Bible says that you can see, give in Tamil, that verse says, விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்து மழை பெய்ய போகுது, உலகம் அழிய போகுது, பயபக்தி உள்ளவனாகி. Walking with God, we have some warning signals given to you. Do like this, don't do like that, don't speak as you like. தேவ எச்சரிப்பு பெற்று எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பயபக்தி உள்ளவனாகி. Not proud, humble.
Next, all of you say, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. Let grace begin in your house. Mary got grace, found grace. Without the help of the husband, Jesus was born. Nothing more said about Joseph, but Mary so much said. Humility in the house. Receive the grace in the house. Lead your family with grace. Then come to workplace. He made an ark. That's what the Bible says in Genesis. And it says so beautifully. And God said and told him, yes, verse 18. Please read 18, 6:18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். Okay, I am teaching so beautifully. All my children come and see. They're dancing nicely, studying nicely, beautiful, tremendous. God will come to your house and see. You see the word there. நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் குமாரரின் very important பேழையில் பிரவேசிக்கும். Enter into the ark. This is the covenant of God. God has made an ark a safety place for you and for your family. When you found grace, be careful to hold on to the grace. Save your family. Prepare an ark. The ark should be made like this in verse number 14. It says in verse number 14, make thee an ark of gopher wood. Yes, in Tamil. Read quickly. Yes. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், enough. Look at that. Make an ark. Instruction: if you walk with the Lord, talk with the Lord. What are you doing? I'm going to work. First to work at home. Prepare your family, children. Look at this. Make an ark of this particular wood. In Tamil we say copper. This is called silver wood, which don't allow water inside. That is not sufficient. You have to, inside, outside, you will have to use the pitch. கீழ் பூசணும், தண்ணியெலாம் உள்ள வரக்கூடாது. என்ன தெரியக்கூடாது? சொல்ல மாட்டேன்னீங்களே. கிராக் தெரியக்கூடாது. என்ன தெரியக்கூடாது? என்ன தெரியக்கூடாது? ஓட்டை தெரியக்கூடாது. எது ஓட்டையாக இருக்குது? சொல்ல மாட்டேன்னீங்களே. டீச்சர்ஸுக்கெலாம் எது ஓட்டையாக இருக்கும்? சாரி, வாய். எது ஓட்டையாக இருக்கும்? கரெக்டான வேர்ட்ஸ் சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ணணும். கீழ் கொஞ்சம் பூசணும். லிப்ஸ்டிக்லாம் இருக்கட்டும், கீழ் பூசுங்க. ஒழுங்கு மேக் an ark. Don't give room for unnecessary talk. You are walking with God. You are talking with God. This is the first time a ship, an ark
has been made, Noah obeyed. When we went to Jerusalem, that's a place where Noah's, this one, cemetery is there. Noah and his wife buried in the same place. Noah's wife name was Sheila. What's her name? It's not given in the Bible, but in that place where they buried. Noah had 3 sons. The son's wife. The important reason, because Noah got grace, the wife was very cooperative. Please tell the next people, if you have grace, your partner will help you. Otherwise, there is hell. So what is the secret of grace? True. You find grace, your partner will help you. Sheila helped. Otherwise, Noah couldn't have built such a big ark. 3-tier. Please find grace today. Be humble. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். Walking, talking, doing. The Bible says in 6:22. Please read quickly. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நீங்க செய்வீங்களா? பரவாயில்ல, நான் சொல்லி பிரின்சிபல் சொல்லி செய்யலைன்னா பரவாயில்ல, தப்பிச்சிருவீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவர் சொன்னபடியே அப்படியே. ஆமாம், இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் சொல்கிறாரு, கேட்டுக்கங்க. உங்கள் கூட பேசுகிறாரு, செஞ்சு பாருங்க. You will have abundant grace. Grace upon grace. தேவன் தனக்கு சொல்லுங்க, தனக்கு கட்டளை இட்டபடியே. பக்கத்தில் பார்த்து செய்ய சொல்லுங்க, அதுக்கு மேலே செய்யாதே, கீழேயும் செய்யாதே. ஆமாம், இந்த அதிக பிரசங்கித்தனம்லாம் சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, கடவுளை விடவா நமக்கு புத்தி இருக்குது? இது போதும். அவர் என்ன சொல்கிறாரோ சொல்ல மாட்டேறீங்களே, அப்படியே தாழ்மையாக ஒழுங்காக கேட்டு செய்வேன்னு சொல்லுங்கள் கடவுள்கிட்ட. என்கிட்ட இல்லை, அதுதான் ஜெபம். இன்றைக்கி கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா இனி ஈவினிங்குள்ளே ஒழுங்காக அந்த வேலையை முடிச்சிடணும். கட்டளையிட்டபடி எல்லாம் செய்கிறான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவன் செய்து முடித்தான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னு கேளுங்க. வீட்டுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிங்க, அப்புறம் ஸ்கூல் வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக செய்யணுன்னா கிருபை வேணும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கலாம். You need grace today, dear teachers. Noah did according to all that God commanded him, so did he. Listen to God today. God speaks, God commands, and Noah completed the work. And the Bible says in chapter 7, verse 5. நோவா Yes. தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான்.
சொல்லுங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் இல்லை, சரியாகவே சொல்லு. நீங்கள் அப்போ எல்லாமே செய்ய மாட்டீங்க போல இருக்கு. சொல்லுங்க. நான் சொல்லி செய்யலைன்னா பரவாயில்ல, பிரின்சிபல் சொல்லி செய்யலைன்னா பரவாயில்ல. இந்த இடத்துல யார் இருக்கிறாரு? ஆண்டவன் உங்களுக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் செய்ய கிருபை கொடுக்குறாரு. உன் புத்தி ஞானமெல்லாம் ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுக்கங்க. God is giving grace according all that the Lord commanded. What a great joy. You have that grace today. If you have that grace, you will comfort others. Children will be comfortable with you. The children in the class will never be hurt, will be comfortable with you. Because you are following God's instructions. What a great privilege Noah had, you and I have. In this world, God has given a certain task at home. Charity begins at home. So look up. Don't look down. Look to God. Listen. Have a beautiful walk every day. Beautiful talk every day. Go with God. Tremendous joy you will have. Great grace. In the beginning, it will be some kind of confusion whether it will happen or not. Are you with God? God gives grace to the humble. God gives grace to the obedient. Jesus had that obedience until death. Such kinds of humility to do and complete the task given by the Heavenly Father. He did it until death. Though it is problematic and hurting, but he did it. And a name above all names was given to Jesus Christ. Jesus was exalted. He is walking with us this morning. What a great joy that Lord is the great comforter. And all that happens because we obey God. Shall we all stand up and look to God? May the Lord walk with you. May the Lord talk with you. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது பனி போல முருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது
கனி போல உறங்கிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறினென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறினென்னை நினைப்பவரே, இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே, பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே. Yes, Father, for you are with us this morning, staying with us, walking with us. May your grace be upon all the people standing before you. May be gracious to every one of them. Let it begin in their house. For you entered the house of Mary. Send an archangel. You are highly favored. We thank you for your great favor for everyone here. Let them find grace in their sight, your sight. They walk and talk and listen and do and complete the work. Be gracious to every one of them. In Jesus' name we pray. Amen.